அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. ஸோ ரயில்வேஸ் குரூப் டி எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். 10th லெவல் குவாலிஃபிகேஷன்னால நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணினாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சப்போஸ் இதை பற்றி யோசிச்சிருக்காங்க, அப்ளை பண்ண மறந்துட்டாங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுங்க. நீங்களுமே ஒரு தடவை அப்ளிகேஷனை ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்துட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் நம்மள அறியாமல் விட்டுருந்துருக்கலாம், இல்லை அதில் வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்துருப்போம், ஆனால் அது ஃபைனல் ஆகாமல் இருக்கலாம். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும், அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிருக்கும், பேமெண்ட் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். அந்த மாதிரி இருக்குன்னா மார்ச் 9க்குள்ளே அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் பண்ணலைன்னா, அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கலன்னா மார்ச் 9க்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. சப்போஸ் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறத நீங்கள் இப்போ நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கண்டிப்பாக மார்ச் 12, 13 கிட்ட மாடிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்போ அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும், அப்போ அதை மாற்றிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை அப்ளை பண்ணியிருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. இதை நான் சொல்லிக்கிறேன் ரிமைண்டரா. அண்ட் இதே இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு எந்த ஆர்டரில் சப்ஜெக்ட்ஸை படிச்சுக்கிட்டா பெட்டராக இருக்குன்ற ஒரு ஐடியா ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் டு ஸ்டார்ட்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்திருப்போம், ஒரு வீடியோ வந்துட்டு போட்டுருந்துருப்போம். பட் ஆனால் மறுபடியும் இன்னும் அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனாலையும் நிறைய பசங்க வந்துட்டு இப்போ தான் இதை பற்றி கேள்விப்பட்டு சார் நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க, எப்படி படிக்கணுன்றதை கேட்டுகிட்டே இருக்காங்க. வீடியோ போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாலும் சார் மறுபடியும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கன்ற அவங்களுக்காகவே கிட்டத்தட்ட அதே கண்டென்ட்டை நான் மறுபடியும் கொண்டு வர்றேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயின் சேனலில் பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எல்லா எக்ஸாம்ஸோட வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த குரூப் டிக்கு படிக்கிறதுக்காக ஆர்கனைஸ்டு கிளாஸஸ் இருக்கக்கூடிய லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கக்கூடிய 3வது குரூப் டி பேட்ச் சோழன் எக்ஸ்பிரஸ் 3.1 நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கும் போது 22% ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் வேறு ஏதாவது குவரிஸ் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா kishore.mohankumar@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. டவுட் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் சார்னாலும் தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன், எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கணும் இல்லையா. அந்த வகையில் நமக்கு 4 சப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு குரூப் டியில் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லலாம். 4 சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது. மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வெயிட்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மாறுது. அதில் இருக்கிறதுலே அதிகமான வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதிக கொஸ்டின் அண்ட் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக 100% ரீசனிங் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ பாருங்களேன், மொத்தம் 100 கொஷினில் ரீசனிங்லேருந்து 30 கொஷின் கேட்குறாங்க. மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் கூட 25 கொஷினோ 20 கொஷினோ அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ ரீசனிங்லேருந்து 30 கொஷின்ஸ் 30 கொஷின்ஸ் வரப்போகுது. அப்போ 30க்கு 30 எடுக்கிற மாதிரி நம்மளால் நல்லா படிச்சுக்கவும் முடியும். இப்போ மேக்ஸ் கூட ஆப்டிடியூட் இது சம்மந்தப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் கூட 25 கொஷின் கேட்குறாங்கன்னா 25க்கு 25 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் ஒரு 22, 23 கொஞ்சம் அடிக்கிறான், ஆனால் ஃபுல் மார்க் எடுக்க முடியுமான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். பட் அதுக்கு நம்ம ட்ரை பண்ண தான் போகிறோம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ரீசனிங் வந்துட்டு கண்டிப்பாக 30க்கு 30 அடிக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ 30க்கு 30 ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் ரீசனிங் ஆகட்டும், அடுத்தபடியாக மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும், அண்ட் அதே மேக்ஸுக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட் வெயிட்டேஜில் இருக்கக்கூடியதான் சயின்ஸு. இந்த சயின்ஸ்குள்ளே நமக்கு 3 சப்ஜெக்ட் வரும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு. இந்த 3 சப்ஜெக்டை நம்ம வந்துட்டு படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆக மொத்தம் குரூப் டியில் 4 சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 3 சப்ஜெக்ட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டிஃபைன்டாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடிகிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கும். ஏன் இந்த 4வது இருக்கிறத நான் அப்படி சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டி எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த 2024 நோட்டிஃபிகேஷனு அது 2025 டிசம்பர்லையும் சரி, ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் நடந்துச்சு. பிப்ரவரி 10 தான் லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன். ஸோ ஜனவரி, பிப்ரவரியில் நடந்த இந்த கடைசியாக ரீசெண்டாக நடந்த குரூப் டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில், குரூப் டியில் எக்ஸாமில் நமக்கு ஜிஎஸ் கொஸ்டினே கிடையாது. அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளேயே நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகேன்னு அதுக்குள்ளே நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸை சேர்த்து எத்தனை கொஸ்டின் கேட்கணும்? ஸோ 20 கொஸ்டின் வந்துட்டு கேட்கணும். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு 20ன்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 0ன்ற மாதிரி நமக்கு சொல்லலாம். நிறையா ஷிஃப்ட்டுக்கு 20 கொஸ்டினில் 15 கொஸ்டினுக்கு மேலே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்திருக்குதான். ஸோ இதுக்கு முன்னாடி சார் இப்போ இது மாதிரி தான் எப்பயுமே நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டினில் ஒரு 7-8 கொஸ்டின் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வர மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் வரும், பாதிக்கு பாதி கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லேருந்து மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ளிட் அப் ஆகி வரும். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த குரூப் டி எக்ஸாமில்
கிட்டத்தட்ட ஒரு சில ஷிஃப்ட்டுக்கலாம் சார் 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் படிச்சு கிட்டத்தட்ட வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க சொன்னாங்க. நிறைய ஷிஃப்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தெளிவாக வந்துட்டு புரியுது. நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் படியுமே கொஞ்சம் அப்படி தான் நமக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணுறது நமக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு பேட்டர்னில் இப்படி வரும்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு போவோம், கொஞ்சம் திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சிட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் யார் சூப்பராக படித்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஜாக் பாட்டு தான். 20 கொஸ்டினில் 15 கொஸ்டினுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் தான் வருதுன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களால போட்டிருக்க முடியும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹையர் எண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு அடுத்து நடந்த ஏஎல்பி எக்ஸாம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸுக்கே இம்பார்ட்டன்ஸாக குறைச்சி விட்டாங்க. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின் கிட்டே வந்துட்டு இருந்துச்சு ஏஎல்பி எக்ஸாமு ஃபஸ்ட்டு டயரு. ஆனால் அதுலேயே வெறும் 5 கொஸ்டின் தான். 75 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 65 கொஸ்டின் வந்து ரீசனிங் ஆப்டிடியூட்லேருந்து மட்டும் தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மீதி ஒரு 5 கொஸ்டின் தான் சயின்ஸ்லேருந்து வந்துச்சான். இன்னொரு ஒரு 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸு, அவ்வளோதான். அதை இதோடு முடிச்சிட்டாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்ப லிமிட் பண்ணிட்டாங்க. இதே இப்போ என்டிபிசி படிக்கிறீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேணாம். ஆனால் இப்போ நடக்க போகிற எக்ஸாம் மார்ச் 16லேருந்து 27 வரைக்கும் என்டிபிசி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றலாமே தவிர்த்து அடுத்து புதுசாக நீங்கள் என்டிபிசி படிக்க போகிறீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு 2-3 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கக்கூடியதை வச்சு பார்க்கும்போது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகுதோ அப்படின்றது தான் நமக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ ரியாலிட்டி அதுதான். நான் தான் ஜிஎஸ் ஹேண்டில் பண்ணுறேன், ஜெனரல் அவேர்னஸ் ஹேண்டில் பண்ணாலும் ரியாலிட்டி அதுதான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கணும். ஸோ அந்த வகையில் எந்த ஆர்டர்ஸில், ஸோ நான் இப்போ தான் சார் அப்ளை பண்ணுறேன், இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் போடணும்ப்பா. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, 2-3 வருஷமாக படிக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருக்கூடையும் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி போட்டி போட போகிறோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய உந்து சக்தி இருக்கும். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக 2-3 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கனாலுமே நான் ஃபஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்திருப்பேன், மொதல் வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இப்போ நான் என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்படலாம். நீங்கள் யார் வந்துட்டு 2-3 வருஷத்துக்கு மேலே படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர் ப்ரிப்பரேஷன்ன்றது வந்துட்டு அது வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப எந்தோ அதிகமாக இருக்கும், ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எஃபர்ட்ஸ் போட ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும் தான். ஆனால் எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படின்றது இன்னும் ஒரு சின்ன டவுட்லேயே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இவங்க நோட்டிஃபிகேஷன்ஸை விட்டு ஆர்டர் படி எக்ஸாம்ஸை நடத்த போகிறாங்க அப்படின்னா இந்த வர்ற மே மாதம் கூட, ஸோ பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஆனால் ஒரு வகையில் வாய்ப்பு இருக்குது. வர்ற மே மாதம் ஜூன் இந்த டைம் பீரியடில் குரூப் டி எக்ஸாம் நடக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இல்லை வரிசையாக நடத்தலை. இப்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் இப்போ நடத்தலாம். குரூப் டிக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வந்து என்டிபிசி இப்போ நடக்க போகுது மார்ச்சில். அடுத்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு இன்னும் டேட்டு சொல்லலை, அது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நடத்திடுவாங்க. அதுக்கடுத்து தான் குரூப் டி நடக்கும். ஸோ அப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ஏப்ரல் மாதம் இருக்க போகுதுன்னு தோணுதுன்னா, அது ஏப்ரல் மாதம் இருந்துச்சுன்னா இது மே மாதம் நடத்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது இதே ரயில்வேஸ் இப்படி யோசிக்கிறாங்க, என்டிபிசிக்கெலாம் 2 ஸ்டேஜ், இது குரூப் டிக்கு வந்து ஒரே ஸ்டேஜ் தான், சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். பட் என்டிபிசிக்கோ இது ஏஎல்பிக்கெலாம் 2 ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிவிட்டு, ஸோ 2வது இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமை செகண்ட் ஸ்டேஜை கண்டக்ட் பண்ணிவிட்டு குரூப் டி கண்டக்ட் பண்ணலான்னு யோசிச்சாங்கன்னா மேபி ஜூலை ஆகஸ்ட் கூட நமக்கு மாறலாம் குரூப் டியோட எக்ஸாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நல்லா வந்துட்டு வேகமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவும் படிங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அந்த வகையில் சப்ஜெக்ட்ஸோட ஆர்டர் என்னுடைய சஜஷனில் நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு மாற்றம் இருக்குன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். சரி இல்லை சார் எனக்கு சயின்ஸ் தான் எனக்கு வந்துட்டு நல்லா வரும், சயின்ஸ் என்னால் சூப்பராக வந்துட்டு 25க்கு 25 எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக சயின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பட் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் வரையும் சரி, அதே வந்துட்டு ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸோட ஆர்டரும் சரி, என்னோட சஜஷனில் ரீசனிங்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நல்லா படித்து முடிக்க வைக்கிறீங்களோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு வந்துடும். அப்பா எப்படி பார்த்தாலும் 30 கொஸ்டினுக்கு 30 நம்ம அடிக்கிற மாதிரி நல்லா படிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா 30 கொஸ்டின் வந்துட்டு தரவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சாலே கிட்டத்தட்ட 30% வந்துட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய மேக்ஸுக்கோ சயின்ஸுக்கோ இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட நம்மளால ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ நிறையா விஷயம் நமக்கு தெரியுது, நிறையா வந்துட்டு நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதுன்ற கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிறதுக்கு ரீசனிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக மேக்ஸு சயின்ஸு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு கடைசியாக ஜென்ரல் அவேர்னஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அதுவுமே நமக்கு டைமை பொறுத்து அது பேசிக்ஸை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய சிலபஸை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் கூட போட்டு வச்சுக்கோங்க. அதில் கீ டாபிக்ஸ் என்னென்ன, ஸோ அதை நம்ம எப்படிலாம் படிச்சுட்டு இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம வந்துட்டு முடிக்கணும், இல்லைன்னா நீங்களே ஒரு டைம் டேபிள் கூட போட்டுக்கலாம்.
ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும், ஒரு சில டாபிக் ஆனால் அதுக்குன்னு அந்த டேஸ்க்குள்ளே அந்த டாப்பிக்கை முடிக்க முடியலன்னா ஸ்ட்ரெஸ் ஆகலாம் வேணாம். ஸோ இப்போ ஒரு சில டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனிங்லேயே ஒரு சில டாபிக் வந்துட்டு ஒரு தடவை சொல்லிக் கொடுத்த அடுத்த செகண்ட் நல்லா மைண்டில் ஏறிடும், அதுக்கப்புறம் படிக்கவே தேவையில்லை. ஆக்சுவலாக ஒரு நாள்லேயே ஒரு டாப்பிக்கை முடிக்க முடியும். ரீசனிங்கில் ஒரு சில டாபிக் அப்படி இருக்கும். இல்லை ஒரு சில டாபிக் வந்துட்டு 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம். இப்போ ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து ஒரு நாள்லேயே முடிச்சிடலாம், ஒரு சில டாபிக் வந்து ஒரு வாரம் கூட ஆகும். ஸோ அப்போ அது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஐயோ ஒரு வாரம் நீங்கள் வந்துட்டு டைம் டேபிளில் ஒரு 2-3 நாள் போட்டிருக்கீங்க, ஒரு டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு 3 நாள் டைம் டேபிளில் போட்டிருக்கீங்க. ஆனால் அது 3 நாளில் முடிக்க முடியலனா ஐயோன்னு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. நான்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஆவேன், அதுலேருந்து கொஞ்சம் மீளணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன பாயிண்ட்னா அது ஒரு வாரம் கொஞ்சம் தள்ளி போகிறது கூட பெட்டர்னு சொல்லலாம், அது கூட தப்பு இல்லை அப்படின்னு நமக்கு சொல்ல வரேன். ஸோ அப்போ 3 நாளில் ஒரு டாப்பிக்கை முடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நாளில் முடிக்க முடியுதான்னு பாருங்கள், ஒரு வாரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் தெளிவாக வந்துட்டு பார்க்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு படிக்கிறதே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இங்கே படிக்க வேண்டியது இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதையாச்சும் நம்ம ரொம்ப தெளிவாக வந்துட்டு படிச்சுக்கணும். ஸோ இதுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சிலபஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த செஷன்ஸில் கொண்டு வரோம். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்றத ஒரு சின்ன அட்வைஸாக ஒரு சஜஷனாக நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறது தான், உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் தான். நீங்கள் எப்படி படிக்கணும்னு தோணுதோ உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட். அவங்களுக்குன்னு என்ன பெட்டராக இருக்கும்னு அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ அது வந்துட்டு எப்பயுமே பெஸ்ட்டு. பட் ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு இதை நம்ம சொல்லிக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். பட் இதை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி கோர்ஸை ஜாயின் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை சார் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி இதை தான் படிக்கணும்னு எனக்கு ஐடியா கிடைக்குது, ஆனால் அதில் என்ன டாப்பிக்கே எப்படி படிக்கணும், ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் பார்த்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட்டில் ஆர்கனைஸ் கிளாஸஸ் வந்துட்டு சோழன் எக்ஸ்பிரஸ் 3.1 3வது குரூப் டி பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி 2 பேட்ச் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட முடிய போகுது அண்ட் செகண்ட் பேட்ச் வந்துட்டு ரன்னிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தேர்ட் பேட்ச் வர்ற மார்ச் 7 ஓரியன்டேஷனோட ஸ்டார்ட் ஆகும் அண்ட் மார்ச் 9 சிலபஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்லை சார் நான் வந்துட்டு இப்போ ரயில்வேஸ் படிக்கிறேன், இந்த குரூப் டி எனக்கு கொஞ்சம் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் டிஎன்பிசியில் குரூப் 4 வந்துட்டு அதுவும் 10th குவாலிஃபிகேஷன் அதுவும் கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி எஸ்எஸ்சியில் எம்டிஎஸை பற்றி கேள்விப்பட்டேன், 10th குவாலிஃபிகேஷன். 10th குவாலிஃபிகேஷனில் வேறு எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்குதோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா தனித்தனியாக கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அதிகமாக ஃபீல் ஆகுதுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேணாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு ஆல் இன் ஒன் பேட்ச் இருக்குது, தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்ற இந்த ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு 2028 வரைக்கும், அதாவது என்னைக்கு ஜாயின் பண்ணிங்களோ அதுலேருந்து 2 வருஷத்துக்கு நமக்கு எல்லா கோர்ஸு எல்லா பேட்சையுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதாவது டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்கு, டிஎன்யூஎஸ்ஆர்பி எந்த எக்ஸாம் வந்துச்சுனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், பேட்ச் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேட்சோடைய வீடியோஸ் மட்டும் இல்லை, டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ்ன்னு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த தமிழ்நாடு மெகா பேக்கையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். 22% ஆஃபர், டபுள் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கோடு யூஸ் பண்ணி டபுள் வேலிடிட்டி வரலன்னா எனக்கு ஒரு சஜஷனோ இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு kishore.mohankumar@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி, அதனால இதுலையும் கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஓகே, ஸோ நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்ட் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.